திருமந்திரம் பாயிரம் பாடல் 98 தாழ்வு ஆழ்ந்த ரகசியம். தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை, முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும், இத்துடன் வேறா இருந்து துதிசெய்யும், பத்திமையால் இப்பயன் அறியாரே. வரி 1. தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை. தத்துவ ஞானம் என்பது தத்துவ அறிவு, மெய்ஞானம், ஆன்மீக ஞானம் என்று பொருள். உரைத்தது என்பது சொல்லப்பட்டது, போதிக்கப்பட்டது, விளக்கப்பட்டது. தாழ்வரை என்பது மலையடிவாரம், புனித மலையின் அடிவாரம், கைலாய மலை அடிவாரம் என்று பொருள். வரி 2. முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும். முத்திக்கு என்பது விடுதலைக்காக, மோட்சத்தை அடைய, முக்திக்காக என்று பொருள். இருந்த என்பது அமர்ந்திருந்த, தங்கியிருந்த, காத்திருந்த. முனிவரும் தேவரும் என்பது ரிஷிகளும் தேவர்களும் முனிவர்களும் வானுலகு தேவர்களும் என்று பொருள். வரி 3. இத்துடன் வேறா இருந்து துதிசெய்யும். இத்துடன் என்பது இதனுடன், இந்த நிலையில், இவ்வாறு என்று பொருள். வேறா இருந்து என்பது வேறாக இருந்து, பிரிந்து இருந்து, இரட்டை நிலையில். துதி செய்யும் என்பது துதி செய்யும், புகழ்ந்து வணங்கி, பக்தி செய்து என்று பொருள். வரி 4. பத்திமையால் இப்பயன் அறியாரே. பத்திமையால் என்பது பக்தியால், பக்தி செய்தும் வழிபட்டும் என்று பொருள். இப்பயன் என்பது இந்த பலன், இந்த ஆழ்ந்த ரகசியம். அறியாரே என்பது அறியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, உணரவில்லை என்று பொருள். சாரம். இப்பாடலில் ஓர் ஆழ்ந்த ரகசியம் வெளிப்படுகிறது. புனித மலை அடிவாரத்தில் தத்துவ ஞானம் உபதேசிக்கப்பட்டது. முக்திக்காக அமர்ந்திருந்த முனிவரும் தேவரும் பக்தியுடன் துதித்தும் அவர்கள் வேறாக இருந்து வழிபட்டதால் உண்மையான பயனை அறியவில்லை. இந்த ஆழ்ந்த ரகசியத்தை திருமூலர் விளக்குகிறார். ஓம் நம சிவாய.